The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with RAJLAKSI Academy and make your TNPSC Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய், இந்த சீரீஸில் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A மெயின்ஸோட சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு தனியாக ரெஃபர் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது. மோஸ்ட்டாக நான் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு இதே சீரீஸில் நான் கவர் பண்ணிடுவேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1ஓட காமன் சிலபஸ், அதாவது காமன் ஹெட்டிங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிகிட்டே போகலான்னு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து குரூப் 2 சிலபஸ் படி பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், கண்ட்ரோல் மெக்கானிசம் பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸில் போகலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே யார் யார் வருவா அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஹை கோர்ட், ட்ரிபியூனல், சபார்டினேட் கோர்ட், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் சம் ஸ்டேட்ஸ். ஸோ இது எல்லாமே பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கவர்னர் பற்றி. ஸோ கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, அவங்களோட டென்யூர் என்ன, ஓத், அஃபர்மேஷன், அவங்களோட ப்ரொசீஜர் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் அவங்களோட பவர்ஸ், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துலாம். Constitution of India envisages the same pattern of government in state and center that is called as parliamentary system. அதாவது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அண்ட் அங்கே வந்துட்டு 2 ஹவுஸ் இருக்கும், லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு சென்டரில் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. Part 6 of the Constitution deals with the governments in state. ஸோ Part 6 எதை டீல் பண்ணுது? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பற்றி. Article 153 to 167 in Part 6 deals with the state executive. ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்க்கும்போது Article 153 to 167. பார்ட் என்னென்னு கேட்டாங்கன்னா Part 6. ஓகே, the state executive consists of governor, chief minister, council of minister and advocate general. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நாட் ஒன்லி இன் மெயின்ஸ், ப்ரிலிம்ஸ் கூட யூஸ் ஆகும். ஸோ Article 153 to 167 எதை பற்றி டீல் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா, இட்ஸ் அபவுட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். என்ன பார்ட்டுன்னு கேட்டாங்கன்னா Part 6. ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கீழே கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் அட்வொகேட் ஜெனரலும் இன்க்ளூடட். ஓகேவா? அண்ட் மெயின்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட், ஒரு ஆர்டிக்கல், ஒரு நம்பர், பார்ட் நம்பர்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வர கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் பேப்பர் ஃபில் பண்ணுற டெக்னிக் வந்துட்டு இதுதான். நீங்கள் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது எழுதணும் அப்படின்னா நம்ம ஆர்டிகல்ஸ் பற்றி சொல்லலாம், பார்ட் பற்றி சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக இதை பற்றி நடந்த கோர்ட் கேஸ் இதை பற்றிலாம் நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேப்பர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மார்க் வந்துட்டு கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சென்டரில் நமக்கு தெரியும் பிரசிடென்ட் இருப்பாங்க. பிரசிடென்ட் போஸ்ட் ஈக்குவலாக ஸ்டேட்டில் யாருக்கான கவர்னர். அப்போ சென்ட்ரலில் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களா, அப்போ ஸ்டேட்டில் வைஸ் கவர்னர் இருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஸோ தேர் இஸ் no office of vice governor like that of vice president. Okay, so governor is the chief executive head of a state. Like president, he is a nominal executive. Okay, so president க்கு என்னென்ன பவர் இருக்கோ அதே பவர் தான் கவர்னர். பிரசிடென்ட்டும் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான், கவர்னரும் நார்மல் எக்ஸிக்யூட்டிவ் தான். கவர்னர் ஆஃப் ஈச் ஸ்டேட். ஓகே, கவர்னர் வந்துட்டு எல்லா ஸ்டேட்லையும் இருப்பாங்க. ஆனால் எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக கவர்னர் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரே பர்சன் வந்துட்டு 2 or more ஸ்டேட்டுக்கு நம்ம கவர்னராக போட்டுக்கலாம். அது எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1956. அது என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபெசிலிட்டேட்டட் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சேம் பர்சன் ஆஸ் கவர்னர் ஆஃப் 2 or more ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். கவர்னர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் மூலியமாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ Article 155 deals with the appointment of governor. ஸோ கவர்னரோட அப்பாயின்மெண்ட் டீல் பண்ணுற ஆர்டிகல் நம்பர் இஸ் 155. இது ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்ஸில் நீங்கள் கோட் பண்ணால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கவர்னர் இஸ் neither directly elected by the people nor indirectly elected by a special constituted electoral college as in case of president. ஓகே, நமக்கு தெரியும் நம்ம எம்பி எம்எல்ஏஸ் வந்துட்டு நம்மளாம் ஓட் போட்டு டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக எலெக்டட் ஆகிறாங்க. பிரசிடென்ட் வந்துட்டு எலக்டோரல் காலேஜ் மூலியமாக இன்டெரக்டடாக எலெக்டட் ஆகிறாங்க. அப்போ கவர்னருக்கு வந்துட்டு
டைரக்ட்லியும் எலெக்டட் கிடையாது, இன்டைரக்ட்லியும் எலெக்டட் கிடையாது. அப்போ இவங்க யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பை பிரசிடென்ட். ஸோ ஆர்டிகல் 156 டீல்ஸ் வித் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர் பை பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ கவர்னர் கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். அப்போ பிரசிடென்ட் இஷ்டப்பட்டா ஒரு பர்சனை வந்து கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட்டுக்கு அவங்களோட அவங்களோட ஜாப் பிடிக்கல, அவங்களோட ஒர்க் பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு வேலையை விட்டு தூக்கவும் செய்யலாம். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஹி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் பை தி வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல். அதாவது எப்போ வேணாலும் கவர்னர் போஸ்ட்லேருந்து தூக்க சான்ஸ் இருக்குது. இந்த பவர் யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. ஓகே, இப்போ கவர்னர் வந்துட்டு தானாக எனக்கு இந்த வேலை வேணாம், நான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு ரெசிக்னேஷன் கொடுப்பாங்க பார்த்தாங்கன்னா பிரசிடென்ட். Okay, in case of resignation, governor may by writing under his hand address to president can resign the office. Governor is nominee of the central government, but as held by the Supreme Court in 1979, the office of governor of state is not an employment under central government. அதாவது பிரசிடென்ட் தான் வந்து கவர்னர் ஸ்டேட்க்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாமினி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். பிகாஸ் பிரசிடென்ட் எங்கே இருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுறதுனால இவங்க வந்துட்டு நாமினி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கோர்ட் கேஸ் இன் 1979 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ இந்த கோர்ட் கேஸ் என்ன இயர்னா 1979. இதை நீங்கள் கோட் பண்ணி நீங்கள் மெயின்ஸில் எழுதும் போது யூ கேன் கெட் மோர் மார்க்ஸ். ஸோ அதிக மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு வரும். ஈவன் மெயின்ஸில் வந்துட்டு நமக்கு ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி நம்ம பேப்பரை டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதில் தான் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்னரை வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாகவே செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அது வேண்டாம், பிரசிடென்ட் வந்துட்டு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணட்டும், அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரீசன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மோட் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன் இஸ் மோர் லைக்லி டு கிரியேட் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ நம்ம டைரக்ட் எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறோம்? டைரக்ட் எலெக்ஷன் வச்சு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அப்போ கவர்னரும் நம்ம அதே மூலமாக கொண்டு வரோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சண்டை வர சான்ஸ் இருக்குது. த கவர்னர் பீங் ஒன்லி அ கான்ஸ்டிடியூஷனல், அதாவது நாமினல் ஹெட், there is no point in making elaborate arrangements for his elections and spending huge amount of money. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு நாமினல் ஹெட், டிசிஷன் மேக்கிங் யார்கிட்ட பவர் இருக்குன்னு அப்படின்னா நம்மளோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட. அவங்க இவங்களுக்கு அண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அதனால் பிரசிடென்ட்டே பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது தான் சரி அப்படின்னு ஒரு ரீசன் வச்சு சொல்லியிருக்காங்க. Elections of governor would be entirely on personal issue. Hence, it is not in the national interest to involve a large number of voters in such elections. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் இவங்க நடக்கணும். அந்த ப்ராசஸ்க்கு எதுக்கு நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும், எதுக்கு இவ்வளோ எலெக்ஷன்ஸ் வச்சு பீப்புளும் அதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. An elected governor would naturally belong to a party and would not be neutral. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போது கவர்னரை வந்து நம்ம டேரெக்டாக எலெக்ட் பண்ணணும்னா அப்போ அவங்க ஒரு கட்சியில் இருக்கிறோம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஓட் போட்டு இது பண்ண முடியும். அப்போ அங்கே ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு தான் ஃபேவராக இருப்பாங்க தவிர்த்து நியூட்ரலாக இருக்க மாட்டாங்க. நியூட்ரல் இந்த சென்ஸ் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், என்னோட ரூல் ஆஃப் லா படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு இருப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க பிரசிடென்ட் மூலமா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Election of governor would create a separate tendency and thus affect the political stability in the unity of country. Okay, so next பார்க்கும்போது நம்மளோட அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை த பிரசிடென்ட் இது எங்கேருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னா கனேடியன் மாடல். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் மெயின்ஸில் நீங்கள் இதை கோட் பண்ணாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். அமெரிக்கன் மாடல் வேர் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் வாஸ் ட்ராப்ட். அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் கவர்னர் வந்துட்டு டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த ஐடியாவை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டோம். கனடியன் மாடல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கவர்னர் ஆஃப் த ப்ராவின்ஸ் தட் இஸ் ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை தி கவர்னர் ஜெனரல் சென்டர். இங்கே கவர்னர் ஜெனரலுக்கு பதிலாக யார்? பிரசிடென்ட். ஓகே, வாஸ் அக்செப்டட் இன் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ கவர்னர் பிரசிடென்ட் மூலியமாக அப்பாயிண்ட் பண்ணுறது எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம்? கனடியன் மாடல். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கவர்னர் கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா he should be a citizen of India and he should have completed the age of 35 years. சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், ஏஜ் வந்துட்டு 35 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த 2 குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கு. நாள் ஆக ஆக நம்மளே வந்துட்டு ஒரு 2 கண்டிஷன்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் கிடையாது. ஓகே, அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு he should be an outsider. அதாவது இப்போது ஒரு
பர்சன் ஏன்னு வச்சுக்கலாம். அந்த ஏ வந்துட்டு அவங்களோட சேம் ஸ்டேட்லேருந்து வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்துட்டு தமிழ்நாட்டில் பார்ன் ஆயிருக்காங்க, ஒர்க்கிங் இன் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுக்கே அவங்க வந்துட்டு கவர்னராக வரக்கூடாது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. That is, he should be an outsider. He should not belong to the state where he is appointed, so that he is free from local politics. Okay va? Second point வந்து என்னன்னா, appointing the governor. President is required to consult with the chief minister of the concerned state. ஓகே, பிரசிடென்ட் வந்துட்டு இப்போ நான் ஒரு பர்சன் ஏ வந்துட்டு கவர்னராக உங்கள் ஸ்டேட்டுக்கு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். உங்களுக்கு ஓகேவா, இந்த பர்சனை வந்துட்டு நான் கவர்னராக போகிறேன், உங்களுக்கு எதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணணும். பட் இந்த 2 கேஸுமே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 2 கேஸுமே வயலேட் தான் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டு புதுச்சேரிக்கும் கவர்னர், தெலுங்கானாக்கும் கவர்னர். தமிழிசை சவுந்தரராஜன் பிலாங் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே புதுச்சேரிக்கு எப்படி கவர்னராக போட முடியும்? கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சில கேசஸை வந்துட்டு இட்ஸ் பீன் வயலேட்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ். ஆர்டிகல் டீல்ஸ் வித் ஆர்டிகல் 158. ஓகே, நீங்கள் சைட் பை சைடு இந்த ஆர்டிக்கலும் நோட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் எழுதும் போது ஆர்டிக்கலும் சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். Constitution lays down the following condition for the governor's office. First condition, he should not be a member of either House of Parliament or House of State Legislature. Okay, so கவர்னராக இருக்கிறவங்க ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லையும் இருக்கக்கூடாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் அவங்க மெம்பராக இருக்கக்கூடாது. அப்போது இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இஃப் அவங்க வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்காங்க அப்படின்னா, கவர்னராக அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, அவங்க கவர்னர் போஸ்ட் அந்த ஆஃபீஸில் போயிட்டு இன்றைக்கி பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ ரிசைன் பண்ணிடணும். அதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்கு. If any such person is appointed as governor, he is deemed to have vacated his seat in the house on the date on which he enters upon his office as governor. Okay, so அவங்களோட சீட்டை வந்துட்டு அவங்க ரிசைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட், he should not hold any other office of profit. அது என்ன ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட சேலரி வாங்கிட்டு அகெயின் ப்ரைவேட்லேயோ இல்லை இண்டிவிஜுவலோ வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது. அதுதான் வந்துட்டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்னராக ஒரு பர்சன் வந்துட்டு கவர்னராக அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க கவர்னர் சேலரியும் வந்துட்டு அட் சேம் டைம் அவங்க வந்துட்டு ஒரு எம்பியோ எம்எல்ஏ வந்துச்சு அந்த சேலரி வாங்கக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்னராக நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்லேயே நீங்கள் வந்துட்டு உங்களோட எம்பி ஆர் எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், he is entitled to use without any payment of rent to use his official residence. ராஜ்பவன் தான் வந்துட்டு கவர்னரோட ரெசிடென்ஸ், அஃபிஷியல் ரெசிடென்ஸ். அதை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெண்ட் எதுவும் பே பண்ண வேண்டாம். அண்ட் இவங்களுக்குன்னு தனி ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஓகே, he is entitled to such emoluments, allowance and privileges as may determined by parliament. ஸோ பார்லிமெண்ட் வந்துட்டு கவர்னருக்குன்னு ஒரு தனி ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாங்க, அதை அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு, when a same person is appointed as governor of 2 or more states, நம்ம பார்த்தோம் இல்லையா 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி ஒரு பர்சன் வந்துட்டு 2 or more ஸ்டேட்ஸ்க்கு கவர்னராக போடலாம். சரி, அப்படி போடும்போது சேலரி யார் கொடுப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. 2 ஸ்டேட்டுமே சேலரி கொடுக்குமா? 2 ஸ்டேட்டுமே ஃபுல் சேலரி கொடுக்குமா? ஃபுல் சேலரி கொடுத்தா அது வந்துட்டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ 2 ஸ்டேட்க்கும் காமனான ஒரு கவர்னர். அப்போ சேலரி யார் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும், என்ன ஷேரில் கொடுக்கணும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ஏ வந்துட்டு கவர்னர் ஆஃப் 2 ஸ்டேட்ஸ் 1 and 2. ஓகேவா? இப்போ இந்த 1 வந்துட்டு நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது கம்பேர்ட் டு 2 அப்படின்னா இவங்க வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், இவங்க வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணால் பரவாயில்ல. ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். ஓகே, when the same person is appointed as the governor of 2 or more state, emoluments and the allowances payable to him are shared by the state in such proportion as determined by the president. Next, his emoluments and allowance cannot be diminished during his term of office. ஸோ இவங்க வேலையில் இருக்கும் போது இவங்களோட சேலரி கம்மி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஓகே, டியூரிங் ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் he is immune from any criminal proceedings even in respect of his personal acts. ஸோ கவர்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ப்ரிவிலேஜ் இருக்குது, தனி இம்யூனிட்டி இருக்குது. அதாவது இவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியாது, ஜெயிலில் போட முடியாது, சிட்டிங் கவர்னர். ஓகேவா? அந்த கிரைம் வந்துட்டு கிரிமினலாகவும் இருக்கட்டும், பர்சனல் ஆக்ட்ஸ் அதாவது மிஸ்பிஹேவியராக இருக்கட்டும், இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. However, giving 2 months of notice, civil proceedings can be instituted against him during his term of office. ஓகேவா? இதிலே வந்துட்டு நம்ம சிவில் ப்ரொசீடிங்ஸ் வந்துட்டு எடுக்கலாம். அதாவது கிரிமினல் எடுக்க முடியாது, அவங்களோட பர்சனல் ஆக்ட் இந்த 2 கேஸ்லேயும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு என்கொயர் பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது, ஜெயிலில் போட முடியாது. ஆனால் சிவில் ப்ரொசீடிங்ஸ்
இருக்குது அப்படின்னா 2 months பிஃபோரே அவங்களுக்கு வந்துட்டு நோட்டீஸ் நம்ம அனுப்புகிறோம். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இந்த மாதிரி விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 months முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓத். ஓகே, ஸோ யார் என்ன கவர்மெண்ட் போஸ்ட் எடுத்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ கவர்னருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 159 டீல்ஸ் வித் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஆஃப் கவர்னர் பிஃபோர் என்ட்ரிங் தி ஆஃபீஸ். ஸோ இன் இஸ் ஓத் கவர்னர் ஸ்வேர்ஸ் டு பி ஃபெய்த்ஃபுல்லி எக்ஸிக்யூட் த ஆஃபீஸ். உண்மையாக இருக்கணும் அவங்க வேலைக்கு. ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட், டிஃபெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் லா. ரூல் ஆஃப் லா படி நடக்கணும். கான்ஸ்டியூஷனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணணும். டு டிவோட் ஹிம்செல்ஃப் டு த சர்வீஸ். ஓகே, அவங்களோட சர்வீஸ்க்கு அவங்க ஃபுல்லாக வந்துட்டு இன்வால்வ் பண்ணிக்கணும். அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பீப்புள். Oath of the office to the governor is administered by Chief Justice of the concerned state high court. இது வந்துட்டு prelims perspectiveலேருந்து important. ஸோ oath of office to governor யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறா அப்படின்னா Chief Justice of the high court of the concerned state. இப்போ ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு ஆப்சென்ட். அப்போ யார் பண்ணுவாங்க அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தட் கோர்ட் விச் இஸ் அவைலபிள். Every person discharging the function of governor also undertakes a similar oath and affirmation. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 3 years ஒரு கவர்னர் வந்துட்டு போஸ்ட்டில் இருக்காங்க. டோட்டலாக கவர்னரோட போஸ்ட் வந்துட்டு 5 years, டேர்ம் வந்துட்டு 5 years. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிங் ஜட்ஜ் வந்துட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்களாம் டெம்பரரி பேசிஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுவோம். அப்போ அவங்களும் வந்துட்டு ஓத் எடுத்துட்டு தான் வந்துட்டு அவங்களுக்கு டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். Governor holds the office for the term of 5 years from the date on which he enters the office. This term of 5 years is subjected to the pleasure of president. Okay, the governor வந்துட்டு அவனோட term எவ்வளோ 5 years. இந்த 5 years ஃபுல்லாக அவங்க ஒர்க்கை கொடுக்குறதா இருந்தால் ப்ரெஷர் ஆஃப் பிரசிடென்ட் மட்டும்தான். பிரசிடென்ட் வந்துட்டு இன் பிட்வீன் நீ வேண்டாப்பா நான் இன்னொரு ஆளை போட்டுக்கிறேன் அப்படின்னா போட முடியும். ஓகேவா? எனக்கு வந்துட்டு 5 years ஃபுல்லாக இருக்குது, நான் ஒன்ஸ் அப்பாயிண்டட்னா 5 வருஷம் நான் வேலை பார்த்து தான் ஆவன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு Governor can resign at any time by addressing resignation to the president. So, இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். Constitution does not lay down any ground upon which a governor can be removed by the president. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கா இந்த தப்பு செஞ்சா இல்லை இந்த வயலேஷன் பண்ணால் கவர்னர் வந்துட்டு பிரசிடென்ட் மூலியமாக நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு கேட்டால் கொடுக்க கிடையாது. ஸோ அதனால தான் பிரசிடென்ட் வந்துட்டு பிடிக்கல அப்படின்னா ஓகே உடனே எடுத்துருவாங்க. இல்லை அவங்களால அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கு அடிக்கடி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா டக்குன்னு கவர்னராக மாற்றி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் போஸ்ட் இஸ் ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் நினச்சா எப்போ வேணாலும் தூக்கிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேசஸ் நடந்திருக்கு நம்ம கண்ட்ரியில். எப்போன்னு பார்க்கும்போது நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இது ஹெட் யாருன்னு பார்த்தா விபி சிங் 1989 அவங்க பதவி ஏற்ற உடனே எல்லா கவர்னரும் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதான் கொடுத்துருக்கு. ஆஸ்க் ஆல் த கவர்னர்ஸ் டு ரிசைன் ஆஸ் தே வர் அப்பாயிண்டட் பை தி காங்கிரஸ் கவர்மெண்ட். ஈவென்ச்சுவலி சம் ஆஃப் த கவர்னர்ஸ் வேர் ரீப்ளேஸ்ட் அண்ட் சம் வேர் அலவுட் டு கண்டினியூ. ஓகேவா? த சேம் திங் வாஸ் ரிப்பீட்டட் இன் 1991. ஸோ 1991 அகெயின் இதை வந்துட்டு பண்ணுறாங்க. அப்போ யார் வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வாஸ் ஹெடட் பை விபி நரசிம்ம ராவ். சேஞ்ச் 14 கவர்னர்ஸ் அண்ட் அப்பாயிண்டட் விபி சிங் அண்ட் சந்திரசேகர் கவர்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தங்க புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, உடனே எல்லா கவர்னரையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆள் அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு கிளியராக சொல்லலை இந்த பெர்ஸ்பெக்டிவ் நடந்தால் மட்டும்தான் கவர்னர் வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு எந்த கண்டிஷனும் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரசிடென்ட் மே ட்ரான்ஸ்ஃபர் அ கவர்னர் அப்பாயிண்டட் டு ஒன் ஸ்டேட் டு அனதர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தி டேர்ம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போது ஒரு பார்ட்டி ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ வந்துட்டு கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு 3 years வந்துட்டு அவங்களோட சர்வீஸ் போட்டாங்க. பேலன்ஸ் 2 years சர்வீஸை வந்துட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை தூக்கி இன்னொரு ஸ்டேட்டுக்கு கவர்னராக போடுறாங்க. அந்த இன்னொரு ஸ்டேட்டில் போயிட்டு அவங்க ஃபுல் 5 years பண்ண மாட்டாங்க, 2 years பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் 2 years அங்கே போய் பண்ணுவாங்க. அதுதான் இந்த லைனில் கொடுத்துருக்கு. கவர்னர் whose term has expired may be reappointed in same state or any other state. சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பர்சன் ஏ அவங்க வந்துட்டு கவர்னராக இருக்காங்க, 5 வருஷம் போட்டுட்டாங்க. தமிழ்நாடோட கவர்னர் 5 years அவங்களோட டென்யூர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சேம் ஸ்டேட்டுக்கு திரும்ப கவர்னராக வர முடியுமான்னு கேட்டால் வர முடியும். இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் போய் கவர்னராக பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் முடியும். ஓகே, கவர்னர் கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் பியாண்ட் ஹிஸ் டேர்ம் ஆஃப் 5 years அன்டில் ஹிஸ் சசஸர் அசியூம்ஸ் சார்ஜ். இப்போ எனக்கு இன்னியோட 5 years முடியுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்னர் இருக்காங்க, அவங்களோட போஸ்ட் வந்துட்டு இன்னியோட 5 years முடியுது. அப்போ உடனே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அடுத்து ஒரு நியூ பர்சன் வர வரைக்கும் இவங்க வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்க தான் செய்வாங்க. கவர்னர் போஸ்ட் வந்துட்டு என்றைக்குமே வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா?
The underlying idea is that there must be a governor in the state and there cannot be an interim. Interimனா என்னன்னா அந்த போஸ்ட் வந்து வேக்கண்டா இருக்கக்கூடாது. The president can make such provisions as he thinks fit for the discharge of function of governor in any contingency not provided for in the constitution. For example, death of a sitting governor. Okay. Chief Justice of the concerned state high court may be appointed temporarily to discharge the functions of governor of state. இப்போ சடனாக வந்துட்டு ஒரு கேஸ் நடக்குது. என்ன அப்படின்னா, இப்போ பர்சன் ஏ வந்துட்டு கவர்னராக இருக்காங்க. அவங்க வந்துட்டு 2 years வந்துட்டு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, போயிட்டு இருக்கு. சடனாக அவங்க உடம்பு முடியல, டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த போஸ்ட் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ உடனே ஒரு கவர்னர் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹை கோர்ட்டை வந்துட்டு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நியூ பர்சன் வர வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹை கோர்ட் வந்துட்டு கவர்னராக பண்ணிக்கிறாங்க. கவர்னராக போட்டுட்டு இந்த நீங்கள் வந்துட்டு கவர்னர் வேலையில் நீங்கள் பாருங்கள் புது பர்சன் வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் இந்த லைனில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர். இது வந்துட்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எலாபரேட்டாக எழுதணும். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் வந்துட்டு நம்ம 4 பிரிக்கிறோம். ஒன்று வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர் அண்ட் ஜுடிஷியரி பவர். எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு பார்க்கும்போது எல்லா ஆக்ஷன்ஸும் வந்துட்டு கவர்னர் பேரில் தான் எடுக்கிறாங்க. கரெக்டாக இப்போ நம்ம எம்எல்ஏ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வந்துட்டு ஒரு பில் பாஸ் பண்ணுது, அது எப்போ ஆக்டாக மாறும்? கவர்னர் சைன் போட்டால் தான் ஆக்டாக மாறும். ஸோ அதனால் எல்லா ஆக்ஷன்ஸும் கவர்னர் பேரில் தான் எடுக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். All executive actions of the governor of states are formally taken in his name. He can make rules specifying the manner in which order and other instruments made and executive in his name shall be authenticated. He can make rules for more convenient transaction of business of state government. And chief ministers and other ministers are appointed by the governor. Okay. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா ஆக்ஷன்ஸும் கவர்னரோட பேரில் தான் எடுக்கப்படுது. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு பவர் இருக்குது. ரூல்ஸ் எதுலன்னா rules specifying order and other instruments and transaction business வந்துட்டு நம்ம எப்படி நடத்தலாம் அதுக்கு தான் ரூல்ஸ் போடணும்னாலும் கவர்னருக்கு வந்துட்டு பவர் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறதும் கவர்னர் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அட்வொகேட் ஜெனரலையும் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் தான். ஓகேவா? He appoints the state election commissioner and determines his condition of service and tenure of office. However, state election commissioner can be removed only in manner as that of judge of an high court. So இதுவும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், both prelims and mains aspect. ஸோ நீங்கள் இந்த கொட்டேஷனல் இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்க மெயின்ஸ் ஆன்சரில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் கவர்னரால் தான் அப்பாயிண்ட் பண்ணப்படுது. பட் அவங்கள ரிமூவ் பண்ணணும்னா கவர்னர் நினச்சா பண்ணிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அவங்கள ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் அன் ஹை கோர்ட். ஓகேவா? He appoints the chairman and member of State Public Service Commission. So State Public Commission like நம்மளோட TNPSC ஓட chairman and members எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறதும் கவர்னர் தான். அவங்கள ரிமூவ் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட்க்கு மட்டும்தான், கவர்னருக்கு கிடையாது. ஓகே, he can seek any information relating to the administration of affairs of state and proposal for the legislation from the chief minister. ஓகே, ஒரு ஸ்டேட்டை பற்றி எனக்கு ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கிற கொஸ்டினை வந்துட்டு சீஃப் மினிஸ்டர்கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்டால் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு கவர்னருக்கு ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும். ஓகே, he can enquire the chief minister to submit the consideration of council of ministers and any matter. ஸோ அதான் சொன்ன மாதிரி தான், கவர்னர் ஏதாவது சீஃப் மினிஸ்டர் கிட்ட ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றியோ என்ன டவுட் என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்டாலும் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை கவர்னர் கிட்ட சப்மிட் பண்ணியே ஆகணும். He can recommend the imposition of constitutional emergency to the president. இப்போ வந்துட்டு ஸ்டேட்டில் வந்துட்டு எனக்கு கலவரமாக இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா கவர்னர் வந்துட்டு பிரசிடென்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இங்கே வந்துட்டு பிரசிடென்ட் ரூல் போட்டுருங்க அப்படின்ட்டு. ஸோ அது பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா கவர்னருக்கு மட்டும்தான். He acts as a chancellor of universities and he appoints a vice chancellor of universities in state. ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட சான்சலர் யாருன்னா கவர்னர், அண்ட் வைஸ் சான்சலர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறதும் கவர்னர் தான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் என்னென்ன வரும்னு பார்த்தோன்னா, he can summon and prorogue the state legislature and dissolve the state legislative assembly. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை முடிச்சிருங்க, ஒரு செஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னே அவங்க வந்துட்டு ப்ரொராக் கொடுப்பாங்க. அதாவது அடுத்து எப்போ கூடலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு முடிச்சு வைக்கிறதும் கவர்னர் தான், ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதும் கவர்னர் தான்.
He can address the state legislature at the commencement of his first session after each general election and first session of each year. ஓகே, ஸோ கவர்னர் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க, ஒரு கமென்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எப்போ அப்படின்னா ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு டே அண்ட் ஒரு வருஷத்தோட ஃபஸ்ட்டு செஷனில் வந்துட்டு கவர்னர் அவங்களோட கமென்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. கமென்ஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்பீச் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து he can appoint any member of state legislative assembly to preside over his proceedings when the office of both speaker and deputy speaker falls vacant. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் யார் இருப்பா? ஸ்பீக்கர் இருப்பா. ஸ்பீக்கர் கீழே டெப்டி ஸ்பீக்கர். இப்போ இவங்க 2 பேருமே ஆப்சென்ட். அப்போது அது தலைமையை எடுத்து நடத்துறது யார்? அது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பார்த்தோன்னா கவர்னர் தான். ஓகே, he can appoint any member of state legislative council to preside over his proceedings when office of both chairman and deputy chairman falls vacant. ஸோ இது வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், இது வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா ஏதோ பர்சன் அப்பாயிண்ட் பண்ணி அந்த அவங்கள ஹெட்டாக போட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துட்டு கேரி ஆன் பண்ண வைப்போம். இதே இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யார் இருப்பா? சேர்மன் இருப்பாங்க, டெப்டி சேர்மன். அவங்க 2 பேருமே இல்லை அப்படின்னா கவர்னர் வந்துட்டு ஏதோ ஒரு மெம்பரை வந்துட்டு ஹெட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு டெம்பரரி பேசிஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு he nominates 1/6 of a member of state legislative council. ஓகே, டோட்டல் மெம்பர் ஸ்ட்ரென்த்தில் 1/6 வந்துட்டு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா எம்எல்சி, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். அவங்க என்னென்ன பேக்ரவுண்ட்லேருந்து வரலாம் அப்படின்னு கேட்டால் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு பில் நம்ம பாஸ் பண்ணால் கவர்னர் அதை என்னென்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா இதை டீல் பண்ணுற ஆர்டிக்கல் வந்துட்டு 200. ஓகே, நெக்ஸ்ட்டு கவர்னர் வந்துட்டு ஒன்று அதுக்கு பதில் சொல்லலாம். கிவ் ஹிஸ் அசென்ட் டு தி பில், withhold his assent to the bill. எதுவுமே சொல்லாமல் கவர்னர் அவங்கக்கிட்டே ஒரு பில்லை வச்சுக்கலாம். ரிட்டர்ன் த பில் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அகெயின் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ரிட்டர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. If the bill is passed again by the state legislature with or without amendments, the governor has to give his assent. இப்போது ஒரு பில்லை வந்துட்டு நான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு நான் திரும்ப அனுப்புகிறேன், அதை நான் அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேன், அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லலை, இந்த சேஞ்சஸ் பண்ணல நான் சொல்லணும்னாலும் அந்த அசென்ட் நம்ம வந்துட்டு கொடுத்தே ஆகணும். கவர்னர் வந்துட்டு அதுக்கு அசென்ட் கொடுத்தே ஆகணும். ரிசர்வ் த பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். சில பில் வந்துட்டு கவர்னரால் முடிவெடுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்லை வந்துட்டு பிரசிடென்ட்க்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்க்கு அனுப்புவாங்க. ஓகே, இப்போது மணி பில்லாக இருந்தால் மட்டும்தான் கவர்னர் வந்துட்டு அதை ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. மணி பில்லாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும் கவர்னரால். ஓகே, ஸோ என்னென்ன 4 கண்டிஷன் இருக்குது? he can give assent to the bill, withhold the bill, return the bill and reserve the bill for consideration of president. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போது பிரசிடென்ட்டுக்கு சில பில் அனுப்புவாங்கன்னு சொன்னோம். ஸோ அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளிஸ் வந்துட்டு ஒரு ஆக்டை கொண்டு வரணும்னு நினைக்குது, ஆனால் அந்த ஆக்டை வந்துட்டு அகெயின்ஸ்ட் த ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்துட்டு டிபிஎஸ்பிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அகெயின்ஸ்ட் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கண்ட்ரி, அதாவது நம்ம கண்ட்ரியோட கொள்கைன்னு ஒன்று இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டீலிங் வித் கம்பல்சரி அக்யூசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்டர் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த 4 கண்டிஷன் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கவர்னர் தானாக முடிவெடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பில்லை வந்துட்டு பிரசிடென்ட் அமுச்சு விட்ருவாங்க. பிரசிடென்ட் வந்துட்டு இதை பாஸ் பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது பிரசிடென்ட் கையில் இருக்குது, அவங்க சொல்கிறது தான் வந்துட்டு ஃபைனல். ஓகேவா, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா he can promulgate ordinance. ஓகேவா, ஸோ ஆர்டினன்ஸ் கவர்னர் வந்துட்டு ஆர்டினன்ஸ் போடலாம். எப்போ அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நாட் இன் செஷன். இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செஷனில் இருந்து ஆர்டினன்ஸ் போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஓகே, அதாவது ஸ்டேட் அசம்பிளியும் சரி ஸ்டேட் கவுன்சிலும் சரி இல்லைனா மட்டும்தான் கவர்னர் வந்துட்டு ஆர்டினன்ஸ் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. And these ordinance must be approved by the state legislature within 6 weeks from its reassembly. இப்போ வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இல்லை. ஓகே, ஸோ கவர்னர் வந்துட்டு ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. இப்போது அகெயின் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கூடும்போது 6 வீக்ஸில் வந்துட்டு அது பாஸ் ஆகணும். ஓகே, கவர்னர் போட்ட ஆர்டினன்ஸ் 6 வீக்ஸில் பாஸ் ஆகணும். ஆகலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஓகே, அண்ட் இப்போ கவர்னர் வந்துட்டு அவராக வந்து ஆர்டினன்ஸ் போடுறாரு அப்படின்னா அவராக எப்போ வேணாலும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் வித்ட்ரா அன் ஆர்டினன்ஸ் எனி டைம்.
Okay, so this is the most important legislative power of governor. Next வந்துட்டு he lays the report of State Finance Commission, State Public Service Commission, Controller and Auditor General relating to the account of state before state legislature. So இதுவும் வந்துட்டு ரொம்ப important. So point number 9 and 10 ரொம்ப important. Point number 9 நம்ம என்னன்னு திரும்ப பார்க்கலாம். State legislature. So stateல வந்துட்டு ரெண்டு ஹவுஸ் இருக்கும். ஒன்று state legislature assembly and state legislative council. கரெக்டா? இப்போது இந்த ரெண்டு ஹவுஸ் மேட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கவுன்சில் கிடையாது, சில ஸ்டேட்டில் வந்துட்டு கவுன்சில் இருக்குது. ஸோ நம்ம அதுபடி பார்க்கலாம். இப்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இல்லை, கவுன்சிலும் செஷனில் இல்லை அப்படின்னா கவர்னர் வந்துட்டு ஒரு ஆர்டினன்ஸ் போட முடியும். ஓகே, இப்போது ஒன்று இருக்குது ஒன்று இல்லை அப்படின்னாலும் கவர்னர் வந்துட்டு ஆர்டினன்ஸ் போட முடியும். ஓகே, இப்போ இந்த ஆர்டினன்ஸ் போட்டு அடுத்து இது வந்துட்டு ஒரு 6 monthsல அசம்பிளி வந்துட்டு கூட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 6 weeksக்குள்ளே அதை பாஸ் பண்ணணும். பாஸ் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டினன்ஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அண்ட் ஆர்டினன்ஸ் போட்ட கவர்னர் எப்போ வேணாலும் அது திரும்ப வாபஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் he lays the report of State Finance Commission, State Public Service Commission, Comptroller and Auditor General relating to the account of state before state legislature. Next, financial powers of governor. He sees the annual financial statement is laid before the state legislature. Okay, so annual financial statement வந்து is nothing but state budget. இவங்க வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒன்லி வித் ஹிஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். ஸோ மணி பில் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கவர்னரோட பெர்மிஷன் கேட்டுட்டு மட்டும்தான் இந்த பில்லை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியும், இன்ட்ரடியூஸ் பண்ணவே முடியும். நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் ஹிஸ் ரெக்கமெண்டேஷன். ஸோ டிமாண்ட் ஆஃப் கிராண்ட் பண்ணனால அதுக்கும் நமக்கு வந்துட்டு கவர்னரோட பெர்மிஷன் வேணும். ஹீ கேன் மேக் அட்வைஸ் அவுட் ஆஃப் கண்டிஜென்சி ஃபண்ட். கண்டிஜென்சி ஃபண்டுன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு, எனக்கு சடனாக வேணும் அப்படின்னா கவர்னருக்கு வந்துட்டு அந்த பவர் இருக்குது. நம்ம அந்த கண்டிஜென்சி ஃபண்ட் எடுத்து அந்த அன்ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. He constitutes a finance commission after every 5 years to review the financial position of panchayat and municipality. So every 5 yearsக்கு வந்துட்டு finance commission வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டியோட ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜுடிஷியல் பவர் ஆஃப் கவர்னர். He grant pardon, reprieve, respite, remission of punishment or suspend, remit, commute the sentence of any person committed on any offense against any law related to a matter to which the executive power of the state extends. ஓகே, ஸோ இது எல்லா பவரும் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கும் இருக்குது. பிரசிடென்ட்க்கு என்னென்ன பார்டனிங் பவர்ஸ் இருக்கோ அதே வந்துட்டு கவர்னருக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு he is consulted by the president while appointing the judge of concerned state high court. ஸோ ஜுடிஷியரின்னு பார்க்கும்போது கவர்னர் தான் வந்துட்டு ஜட்ஜ் ஆஃப் அ ஸ்டேட் ஹை கோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எப்படி? பை கன்சல்டிங் பை தி பிரசிடென்ட். ஸோ தானாக ஏதோ ஒரு பர்சனை தூக்கி ஸ்டேட் ஹைகோர்ட்டை போட்டுட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ பிரசிடென்ட்டோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் கவர்னர் வந்துட்டு ஜட்ஜஸ் ஆஃப் ஸ்டேட் ஹைகோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. He makes appointment, posting, promotions of district judges in consultation with state high court. இப்போ ஸ்டேட் ஹைகோர்ட் கூட கன்சல்ட் பண்ணி தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட ப்ரொமோஷன், போஸ்டிங், அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கவர்னர் பண்ணுறாங்க. He also appoints persons to the judicial service of a state other than district judges in consultation with the state high court and state public service commission. Ordinance making power of governor. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டினன்ஸ் வந்துட்டு ஏதோ இப்போ பை கேமரல் இருக்குது அப்படின்னா பை கேமரலில் ஏதோ ஒரு அசம்பிளி வந்துட்டு இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்துட்டு கவர்னர் ஆர்டினன்ஸ் போட முடியும். ஆர்டினன்ஸ் போட்டு 6 weeksக்குள்ளே அது அசம்பிளி கூடி 6 weeksக்குள்ளே அது பாஸ் ஆகும். ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ரத்தாயிரும். ஸோ அதான் இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்கு. He can promulgate an ordinance only when the legislative assembly in case of unicameral legislature is not in session. அதாவது திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுல வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இல்லைப்பா, ஓகே, அவங்க வந்துட்டு இப்போது செஷனில் இல்லை, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கவர்னர் வந்துட்டு ஆர்டினன்ஸ் போடலாம். இப்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்குது, அது பேர் என்ன சொல்லுவோம், பை கேமரல். அப்படி இருக்கும் போது என்ன கண்டிஷன் பார்க்கலாமா? When both the houses of state legislatures are not in session or either of the two houses of the state legislature is not in session. அதாவது பை கேமரலில் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இல்லை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இல்லை அப்படின்னா ஆர்டினன்ஸ் போடலாம். ஆர்எல்ஸ்
ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னாலும் ஆர்டினன்ஸ் போடலாம். ஓகேவா? The last provision implies that ordinance can be promulgated by the governor when only one house, in case of bicameral, is in session, because law can be passed by both the houses and not by one house alone. எதுக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பில் பாஸ் ஆகுது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பாஸ் ஆகணும், நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் பாஸ் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு பில்லு வந்துட்டு ஆக்டாக மாறும். இப்போ ஏதோ ஒரு அசம்பிளி இல்லைன்னா பில் ஆக்டாக மாறுமான்னு கேட்டால் மாறாது. ஸோ அதனால தான் அப்போ அந்த சுச்சுவேஷனில் கவர்னர் ஆர்டினன்ஸ் போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்துட்டு he can promulgate an ordinance only when he is satisfied that circumstances exist which render it necessary for him to take immediate action. ஸோ அவங்க நினச்சா எப்போ வேணாலும் என்ன ஆர்டினன்ஸ் வேணாலும் போடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சுச்சுவேஷன் ஒன்று அப்படி இருக்குது, எமர்ஜென்சி, இப்போ வந்துட்டு ஒரு லா போட்டே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் கவர்னர் ஆர்டினன்ஸ் போடுவாங்க. His ordinance making power is co-extensive with the legislative power of the state legislature. அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு செஷனில் இருந்தால் என்னென்ன லா கொண்டு வருவாங்களோ, என்னென்ன அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ, என்னென்ன மேட்டரில் தான் அவங்களோட இன்டர்ஃபியர் பண்ண முடியுமோ அதில் மட்டும்தான் கவர்னர் ஆர்டினன்ஸ் போட முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அந்த மேட்டர்ஸ்லலாம் வந்துட்டு கவர்னர் ஆர்டினன்ஸ் போட முடியாது. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கு. His ordinance making power is co-extensive with the legislative power of state legislature. This means that he can issue ordinance only on those subjects on which the state legislature can make laws. Okay, next, an ordinance issued by him has the same force and effect as that of state legislature. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மூலியமாக வந்த ஒரு ஆக்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்டினன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஈக்குவல் பவர் தான். அதை மீறினா பனிஷ்மெண்ட் இருக்குது கன்ஃபார்ம். An ordinance issued by him is subject to the same limitation as that of the state legislature. This means an ordinance issued by him will be invalid to extent it makes any provision which the state legislator cannot make. இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு என்னென்ன லிமிட்டேஷன் இருக்கோ அது உள்ளார மட்டும்தான் கவர்னரால் ஆர்டினன்ஸ் போட முடியும். அதுக்கு வெளியில் அப்பாற்பட்டு ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்வாலிட். He can withdraw ordinance at any time. ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். Ordinance making power is not a discretionary power. ஸோ டிஸ்கிரிஷனரி பவர்னா அது கவர்னரோட சூப்பர் பவரான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகே, திஸ் மீன்ஸ் தட் ஹீ கேன் ப்ரொமோல்கேட் ஆர் வித்ட்ரா an ordinance only on the advice of council headed by the chief minister. ஈவன் தோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லைனாலும் நமக்கு சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்துட்டு கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லை இப்போ எங்களால் செஷன் கூட்ட முடியல, ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்னர் வந்துட்டு அதை கேட்டுட்டு தான் ஒரு ஆர்டினன்ஸ் போடுவாங்க. கவர்னர் தானாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச இதில் வந்துட்டு ஆர்டினன்ஸ் போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு இது டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. An ordinance issued by him should be laid before the legislative assembly or both the houses of state legislature in case of bicameral when it reassembles. மறுபடியும் வந்துட்டு பாராளுமன்றம் கூடுது அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூடுது அப்படின்னா அங்கே வந்துட்டு மறுபடியும் இந்த ஆர்டினன்ஸ் போட்டதை பில் வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. நார்மல் பில் எப்படி பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு எப்போக்குள்ள நடக்கணும்? 6 வீக்ஸ்க்குள்ளே நடக்கணும். பாஸ் ஆச்சுன்னா ஓகே, ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு கேன்சல் ஆகிடும். An ordinance issued by him ceased to operate on the expiry of 6 weeks from the reassembly of the state legislature. It may cease to operate even earlier than the prescribed 6 weeks if resolution disapproving it is passed by the legislative assembly and is agreed by the legislative council. Okay. So next one, the governor's pardoning power article deals with 161. So என்னென்ன பவர் பார்க்கலாம்? Pardon, respite, remission, reprieve, commute. These pardoning powers of governor form part of judicial powers. இது எல்லாமே எதுக்கில் வரும்னா ஜுடிஷியல் பவர்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கரண்ட் அஃபேர், ஃபஸ்ட்டு வந்துட்டு கவர்னருக்கு வந்துட்டு டெத் சென்டென்ஸில் பாடன் கொடுக்கறதுக்கு பவர் கிடையாது, பிரசிடென்ட் போட்டு தான் இருந்துச்சு. பட் ஆன் August 3, 2021 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் கேன் பாடன் பிரிசனர்ஸ் இன்க்ளூடிங் டெத் ரோ ஒன்ஸ். அதாவது தூக்கு தண்டனைக்கு ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் பாடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு. எப்போ? 3 August 2021. ஸோ இது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர். இது நீங்கள் மெயின்ஸில் வந்துட்டு ஜுடிஷியல் பவர் ஆஃப் கவர்னர் கேட்கும்போது இதை கோட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. Even before they have served a minimum of 14 years of prison sentence. Recent judgment regarding governor's power to pardon overrides a provision in the Code of Criminal Procedure section 433A, which mandates that a prisoner's sentence can be remitted only after 14 years of jail. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சனோட அவங்களோட ஜெயில் தண்டனையும் குறைக்கலான்னு சொல்லுவாங்க. இல்லைனா அவங்களோட லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட், அதாவது லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் ஒரு டெத் சென்டென்ஸை வந்துட்டு குறைக்கலாம்.
அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அவங்க மினிமமாக 14 இயர்ஸ் ஜெயிலில் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளால் குறைக்க முடியாது. ஓகே, ஸோ சிஆர்பிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் செக்ஷன் டீல்ஸ் வித் தட் இஸ் 433A. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், மேக் நோட் ஆஃப் இட். கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆஃப் கவர்னர். ஸோ நம்ம இப்போ டீட்டெயிலாக என்னென்ன பார்த்தோமோ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆஃப் கவர்னர். Constitution of India provides for a parliamentary form of government in state as that of center. So centerலையும் சரி ஸ்டேட்லையும் சரி constitutional form of government, that is parliamentary system நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சின்னதாக ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, governor has been made only a nominal executive. The real executive constitute the council of ministers headed by the chief minister. So governor வந்துட்டு nominal executive, council of minister headed by chief minister என்னன்னு சொல்றோம்னா real executive. In other words, governor has to exercise his power and function with aid and advice of council of minister headed by the chief minister. So இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்னர் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கணும். ஓகே, அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு கவர்னருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In estimating the constitutional position of governor, particular reference has to be made to the provisions of article 154, 163, 164. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்ததுங்க நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். Executive power of state shall be vested in the governor and shall be exercised him directly or through the office subordinate to him in accordance with this constitution. Deals with article 154. Council of ministers shall be collectively responsible to state legislative assembly. So article 164. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். Council of ministers are collectively responsible to legislative assembly. கரெக்டா? ஸோ அது என்ன ஆர்டிக்கலில் சொல்லியிருக்குன்னா 164. And this provision is the foundation of parliamentary system of government in state. ஓகே, ஸோ சென்டர்லையும் அப்படி தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது லோக்சபாக்கு. அதே மாதிரி தான் வந்துட்டு சென்டரில் என்னென்னா அதே ஸ்டேட்டில் என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா? கவர்னர் ஹேஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் இன் தி ஃபாலோயிங் கேசஸ். ஸோ கவர்னருக்கும் வந்துட்டு ஒரு சில டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். Reservation of a bill for the consideration of president. Recommendation of imposition of president rule while exercising his function as administrator of the adjoining union territory in case of an additional charge. In addition to the above constitutional discretion, governor like president has also a situational discretion in the following cases. So okay, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது பிரசிடென்ட்க்கு வந்துட்டு ஒரு சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன் இருக்குது, அதே மாதிரி கவர்னருக்கும் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? Appointment of chief minister when no party has clear-cut majority in the state legislative assembly or when the chief minister in office dies suddenly and there is no obvious successor. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா எந்த பார்ட்டியுமே மெஜாரிட்டி வாங்கலை அப்படின்னா கவர்னர் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்போ இதிலே சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இறந்துட்டாங்க, அடுத்து வந்துட்டு மெஜாரிட்டி யாருமே இல்லை அப்படின்னா அப்பயும் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கவர்னருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, பவர் இருக்குது. Dismissal of council of minister when it cannot prove the confidence of the state legislative assembly. ஓகே, இது வந்து என்ன சொல்லுவோம்னா vote of confidence or the motion of confidence அப்படின்னு சொல்லுவோம். நீ மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அலாங் வித் ஹிஸ் ஹெட் சீஃப் மினிஸ்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு கவர்னருக்கு பவர் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் பற்றி நம்ம அடுத்த ஃபர்தர் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்துட்டு எல்லாமே கவர்னர் பற்றி, கவர்னரோட பவர்ஸ் என்ன, அவங்களோட டென்யூர், ஆஃபீஸ், அவங்க ஓத் யார் எடுக்கிறது, அதை பற்றி நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த ஹலோ, நான் ராஜலக்ஷி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போ வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம். அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் கொரியர் ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான். பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும் எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்யூனல் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கம்யூனல் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். நான் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம நடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பாய் ஃப்ரம் டெக் ஆல் தி பெஸ்ட்.